50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை முதல்ல வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி 1 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். 3/4 அடி நீளம் இருக்கிற வாழைத்தண்டு எடுத்துருக்கேன். இந்த ரவுண்டாக இருக்கிறது மட்டும் நமக்கு இப்போ வேணும். மேலே இருக்கிற அந்த உர மாதிரி இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழைத்தண்டில் அந்த அளவுக்கு நார்கள் இல்லை. இல்லைன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணும்போதே நிறைய நார்கள் கிடைக்கும். முதல்ல ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த வாழை தண்டுகளை அந்த தண்ணியோடையே நம்ம வேக வைக்க போகிறோம். கட் பண்ண உடனேயே நம்ம தண்ணீரில் சேர்த்துடலாம். இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறனால சீக்கிரமாக கருப்பாயிரும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சது கொஞ்சமாக கறிவேப்பிலைகளை சேர்த்து, பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதை சேர்த்து வதக்கி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி, கட் பண்ண வாழைத்தண்டை அந்த தண்ணியோடையே சேர்த்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக கல்லுப்பு, ஊற வச்ச கடலை பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 20 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி துருவின தேங்காய் 1/4 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல் ரெடி.